நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் நமக்கு வெளிப்படுத்துவாராக. இந்த வேளையில கூட இந்த நாளின் ஒரு ஆசீர்வாதத்துக்காக நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 26 அதன் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால நீர் அவன் என்ன செய்வீர்? பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நிச்சயமாகவே இந்த வேளையில கூட பலவிதமான பிரச்சனைகளோடு ஊசலாடுகிற ஒரு அனுபவத்தோடு ரொம்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கிறது, எங்களால் இந்த பிரச்சனையை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கப்படுகிற சூழ்நிலையில வந்திருக்கிறதான்னு அன்பு தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் என்ன செய்வீர்? அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஹல்லேலூயா. நாம் ஒன்றை நாம் நன்றாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவரால் அன்றி நமக்கு ரட்சிப்பு இல்லை, அவரை அன்றி நமக்கு ஒரு விடுதலையும் இல்லை. ஹல்லேலூயா. அந்த உன்னதமான தகப்பன் மேல நம்முடைய அந்த விசுவாசத்தை நாம் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசமானது என்னது? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியாய் அது காணப்படுகிறது. இப்போ நம்ம இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு ஃபேனு லைட்டு எல்லாம் எப்படி இயங்குகிறது? கரண்ட் மின்சாரத்தின் மூலமாக இயங்குகிறது. அதை நம்ம பார்க்குறோமா? பார்க்கவில்லை. ஆனால் அதை நம்ம என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். கரண்ட் இருக்கிறது. எப்படி நம்ம தெரிந்து கொள்கிறோம்? இந்த ஃபேன் ஓடுறதன் மூலமாக. அதே போலதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதான அந்த நல்ல காரியங்களை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய அந்த வல்லமை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அதுதான் விசுவாசமாய் காணப்படுகிறது. இந்த கால வேளையில கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள். ஹல்லேலூயா. நிச்சயமா நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கும். ஆனால் ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சோர்வான காரியங்கள் வரும்பொழுது என்ன செய்யும்? அந்த விசுவாசம் என்ன செய்யும்? தடுமாறும். அது ஒரு கப்பலை போல, எப்படி ஒரு கடலுக்குள்ளதாக அந்த கப்பலானது பிரயாணப்படும் பொழுது பலவிதமான நல்ல அமைதியை போய் கொண்டிருக்கும். திடீரென்று என்ன ஆகும்? காற்றும் கடலும் அப்படியாக மோதும் பொழுது அந்த படகு என்ன செய்கிறது? அளவுப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாட்களில் கூட ஆண்டவர் ஒரு முறையா என்ன செய்கிறார்? ஊழியத்தை முடித்துட்டு சீஷர்களெல்லாம் நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க, அவங்கள கப்பல் ஏற்றி விட, அந்த படகுல ஏற்றிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கும்படியாக அவர் ஒரு இடத்துல காத்து கொண்டிருக்கிறார். அப்படியாக அந்த சீஷர்கள் படகுல போய் கொண்டிருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் நடுக்கடலிலே அந்த படகு போன பொழுது என்ன செய்ததாம்? பெரிய காற்று வருகிறது, ஒரு கொந்தளிப்பு வருகிறது, ஒரே தடுமாற்றம். இந்த சீஷர்கள்லாம் என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. நம்ம நிலைமை என்ன ஆக போதோ தெரியலையே, இன்னைக்குதான் நம்மளுடைய வாழ்க்கையில கடைசி நாளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார்கள்? திகைக்கிறார்கள். அப்படியாய் அவர்கள் தடுமாறுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில திடீரென்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? கடலின் மேலே ஆண்டவர் நடந்து வருகிறார். அதை பார்த்தது இன்னும் இவங்களுக்கு பயம், என்னமோ ஆவேசம், அது வரைக்கும் நடக்காத காரியம், ஏதோ பேய் பிசாசு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திடீர்னு ஒன்று ஒரு ஆள் நடந்திருந்தா எப்படி இருக்கும்? கடலின் மேல அந்த இருட்டு நேரத்துல ஆண்டவர் அந்த கடலின் மேல நடந்து வருகிறார். இன்னும் இவங்களுக்கு பிரச்சனை ஜாஸ்தியானது போல தோன்றுகிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் தான், நீங்க பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உடனே ஆண்டவர் தான் தெரிஞ்சிட்ட உடனே இந்த சீஷர்களுக்கு என்ன பண்ணுது? அதுவும் விசேஷமாய் பேதுருவுக்கு எப்பவுமே கொஞ்சம் துணிச்சல் ஜாஸ்தி. அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நான் நடந்து வரும்படி என்ன செய்யுங்க? கடலின் மேல நடக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க? எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிச்சயமாக அது ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம்தான்.
நம்ம கூட சில பேர் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கலாம். திடீரென்று நம்ம கொஞ்சம் பலப்பட்டு கொள்வோம் ஆண்டவருக்குள்ள. அதே போல இந்த சேஷன் என்ன செய்கிறார்? கொஞ்சம் தைரியப்படுகிறார். ஆனால் கொஞ்ச தூரம் அவர் அப்படி லைட்டா நடக்கிறாரு. நடந்ததும் அங்க என்ன செய்கிறது? காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு அவர் என்ன செய்கிறாராம்? அப்படியே பயப்படுறாரு. அவர் சொல்றாரு, ஆண்டவரே, அப்பா எனக்கு பிடிச்சுக்குங்கப்பா, என்னை நீங்க ரட்சிங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறார். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன செய்கிறோம்? ஐயோ, எங்களால தாங்க முடியலம்மா, இந்த பிரச்சனை எங்களால சகிக்க முடியல, இதை தாண்டி வர்றதுக்கு எங்களுக்கு பலனே இல்லை, ஆனாலும் இவ்வளோலாம் கடவுள் சோதிக்க கூடாதுன்னு சொல்றோம். ஆனால் அங்கே பார்க்கும்போது அந்த பவுலும் சீலாவும் ஆண்டவருடைய சமூகத்துல என்ன பண்றாங்க? ஆண்டவருக்காக அந்த நிந்தையை அனுபவித்து அந்த சிறைச்சாலையில அடைக்கப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் என்ன செய்தார்களோ, நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வேத பகுதி. நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த கால வேளையில நமக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த 2 சீஷர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் என்ன செய்தார்களாம்? துதித்து, ஆண்டவரே நீ நல்லவர், வல்லவர் அப்பா. ஒருவேளை அவங்க சொல்லியிருக்கலாம், அந்த தானியேல்ல நம்ம பார்க்கிறோம்ல, அந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபத்நேகுவை அந்த அக்னி ஜுவாலையில விடுவித்தவரே, ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரியவர் அப்பா. யோபு அந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் விடுவித்தீங்களே, ஆனால் அந்த கஷ்டத்துல கூட அவர் சொன்னாரே, ஆண்டவரே நீர் என்னை கொன்று போட்டாலும் உண்மையில நம்பிக்கையா இருப்போம்னு சொன்னாரே, அதெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்க நல்லவர் அப்பா, உம்மால் ஆகாதது ஒன்றுமே இல்லை, நீங்க மரித்து 3ஆம் நாளே ஜீவனோடு எழுந்த தேவன் அல்லவா, உமக்கு இதெல்லாம் லேசான காரியம் அப்பா, இந்த பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா, அப்படியாக அவர்கள் பாடி துதி செய்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த காலவில் ஒரு உறுதியாய் பற்றி கொள்கிறதற்கு ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக அந்த சீஷர்கள் காணப்படுகிறார்கள். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வார்த்தை காணப்படுகிறது. 36வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கட்டளிட்டதாக அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் நம்ம வாசிக்கலாம். 36. சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து, உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள், ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான். ஹல்லேலூயா. ஏற்கனவே அவங்க விடுதலை ஆயாச்சு. கடவுளுடைய அந்த வல்லமையினால அந்த பிள்ளைகள் விடுவிக்கப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் கட்டளை வருகிறது, நீங்க என்ன பண்ணுங்க, அவங்களெல்லாம் விடுவிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருகிறது. சமாதானத்தோடே போங்கள். ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இப்பொழுது நான் போய்கொண்டிருக்கிற இந்த பிரச்சனையில நிச்சயமாய் நான் விடுவிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. இந்த நிந்தனைகள், போராட்டங்கள் அது நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகமானது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது. இந்த சீஷர்களை வாழ்த்தி அனுப்புறாங்க, நீங்க சமாதானத்தோட போங்கள் என்று சொல்லி. தொடர்ந்து அவர்கள் ஆண்டவருக்காக அநேக ஊழியங்களையும் சபைகளையும் ஸ்தாபித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. என் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றுமே என்ன செய்யாது, தடைப்படவே படாது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம்தான், நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையில உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள். ஹல்லேலூயா. போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், உபத்திரவங்கள் வரலாம், என்ன வந்தாலும் அந்த பவுலப்போஸ்தலனுடைய வார்த்தை தான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இந்த உலகத்தின் சக்திகளோ, நிகழ்காரியங்களோ, வருங்காரியங்களோ எதுவுமே என்ன செய்யாது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று என்ன செய்கிறேன், நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வராமல் இருக்காது, போராட்டங்கள் வராமல் இருக்காது, வியாதிகள் வறுமைகள் வராமல் இருக்காது. ஆனால் கிறிஸ்துவின் மேல நம்ம வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த அன்பு, விசுவாசம் எப்படி காணப்படுகிறது? ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் நம்ம இதை என்ன செய்யணும், ஆண்டவருக்குள்ள நம்ம பலப்பட்டு கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. இதுக்கு நமக்கு உதவி செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும், தனிப்பட்ட நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது, நம்முடைய வேத வாசிப்பு எப்படி காணப்படுகிறது, ஆண்டவர் இதுவரைக்கும் செய்த உதவிகளுக்கு நம்ம எவ்வாறு நன்றி செலுத்துகிறோம்,
ஒரு நிமிஷம் எல்லாரும் நினைச்சு பார்த்தோம்னா, ஆண்டவர் எவ்வளோ நம்மளை நடத்தி இருக்கிறார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் நம்ம நினைச்சிருக்கலாம், இதனா நான் தாண்ட முடியாது, அவ்வளவுதான், நான் அப்படியே மடிஞ்சு போயிருவேன், நான் ஒன்றும் இல்லாம போயிருவேன். நம்ம நினைச்சிருக்கலாம், நம்மை சூழ இருக்கிறவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? நம்ம கூட இருந்தார். ஹல்லேலூயா. அதை நினைச்சு நம்ம பிரைஸ் பண்ண, நம்ம துதிக்க 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 இன்னும் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்வோம்? நெருக்கமாக மாறி விடுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட ஜெபம் மத்தேயு 6:6 நம்ம வாசிக்கிறோம்ல, நீங்க என்ன செய்யுங்கள்? உங்கள் அறைக்கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாதாமே உங்களுக்கு என்ன செய்வார்? வெளியரங்கமாய் பதிலளிப்பார். ஹல்லேலூயா. நம்ம வெளியில வந்து ஜெபிக்கிறதல்ல. இவங்க நல்லா சூப்பரா ஜெபம் பண்றாங்க, இந்த சிஸ்டர் வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப அழகா ஜெபம் பண்றாங்க, நல்ல வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்றாங்க, அது அல்ல. அதை விட முக்கியம் என்னன்னா, நம்ம அந்தரங்க ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துல நமக்கு கிடைக்கிற நேரங்களில நம்முடைய கதவை பூட்டி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற அந்த ஜெபமானது ஆண்டவருக்குள்ள நம்ம என்ன செய்கிறது? இன்னும் நெருக்கமாக கொண்டு வருகிறது, உறுதியாக ஆண்டவரை பற்றி கொள்ள வைக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய ஃபாதர் எழுதின பாடல கூட நம்ம ஒரு அடி பாடுவோமா? உறுதியாய் பற்றி கொண்டோம். ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்டோம், உம்மை நம்பி உள்ளோம். நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், சர்வ வல்லமை உள்ளவர் என்று நம்பினவர்களாக நம்பி உள்ளோம். பூரண சமாதானம், பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, இந்த புவிதனில் தருபவரே, இந்த புவிதனில் தருபவரே. ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடியால பூர்ண சமாதானத்துடன் உங்களை காத்துக்கொள்வீர். நம்ம ஒரு பழைய ஏற்பாட்டில் கூட ஒரு சகோதரியை பார்க்கலாம். ரூத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்த ரூத்தின் அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாறுவதாக. ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல அந்த ரூத்தின் சரித்திரத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பெத்லஹேமிலிருந்து ஒரு குடும்பம் என்ன செய்கிறது? மோவாப் தேசத்துக்கு கடந்து போகிறது. அந்த சகோதரியின் பேர் நகோமி, அவள் கணவர் 2 மகன்களோடு செல்றாங்க. அங்க போன பிற்பாடு அவங்களுடைய கணவர் மரித்து விடுறாங்க. அந்த 2 மகன்களுக்கும் திருமணத்தை முடிக்கிறாங்க அந்நிய தேசத்துல. அந்த 2 மகன்களும் மரித்திடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த நகோமி என்ன செய்கிறாள்? தனித்தவளாக அவர் மாறுகிறாள். அப்பொழுது தன்னுடைய 2 மருமகளையும் அழைத்து என்ன சொல்லுகிறாள்? அந்த மாமியார் சொல்றாங்க, மருமக்களே நீங்க என்ன செய்யுங்க, உங்க திரும்பியுமா உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க? சந்தோஷமா இருங்க. நீங்க ஏன் வந்து என் கூட கஷ்டப்பட போறீங்க? நான் என்னுடைய சொந்த ஊருக்கு நான் என்ன செய்ய போறேன்? போகிறேன். நீங்க என்ன செய்யுங்க? திரும்பி உங்க வீட்டுக்கே நீங்க போயிட்டு அங்க சந்தோஷமா இருங்க. நீங்க வீட்டுல போயிட்டு ரூத் 1வது அதிகாரத்தை முழுவதுமாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். நல்ல ஒரு அழகான ஒரு சரித்திர கதையாக அது காணப்படுகிறது. அப்படியாக அந்த மாமியார் சொல்றாங்க, 2 பேரும் அழுகிறாங்க. திருப்பி என்ன செய்கிறாங்க? இந்த மாமியார் பல காரியங்களை சொல்றாங்க. நான் எதுவுமே செய்ய முடியாதுமா, எனக்கு திரும்பி உங்களுக்கு கல்யாணம் பண்றது கூட எனக்கு பிள்ளைகள் கிடையாது, எதுவுமே இல்லை, நான் அங்கே போய் என்ன பண்ண போறோன்னு தெரியாது, நான் எல்லாவற்றையும் விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கவலையோடு சொல்லும் பொழுது, திரும்பவும் சொல்லும் பொழுது, மூத்த மருமகள் ஆகிய ஓர்பால் என்ன செய்தாலாம்? தன் மாமியை முத்தமிட்டு அவளுடைய சொந்த அம்மா அப்பா வீட்டுக்கு திரும்பி போகிறாள். ஆனால் ரூத்தோ அவன் என்ன செய்கிறாள்? உறுதியாய் தன்னுடைய மாமியாரை பற்றி கொள்ளுகிறாள். ஹல்லேலூயா. ஒரு அருமையான வார்த்தை காணப்படும். ரூத்தின் புத்தகத்தை எடுத்து நீங்க வாசிக்கலாம். அவள் மன உறுதியாய் இருக்கிறதை நகோமி அறிந்து திரும்பவும் அதை குறித்து அவளிடத்துல என்ன செய்யலையா? பேசவே இல்லை. ஹல்லேலூயா. திரும்பி இந்த பிள்ளைகிட்ட பேசி எந்த பிரயோஜனமே இல்ல. அவள் என்ன செய்கிறாள்? மன உறுதியாக அவள் என்ன செய்கிறாள்? நான் நீங்க எங்க போறீங்களோ அங்க வருவேன். நீங்க உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீங்க மரணம் அடைகிற இடத்துல நானும் என்ன செய்வேன்? மரணம் அடைவேன் சொல்லிட்டு உறுதியாக அந்த மகள் காணப்படுகிறார். அந்த வார்த்தையை எடுத்து வாசிக்கலாம்.
அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடே ஒன்றும் பேசவில்லை. ஹல்லேலூயா. அவள் மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளிடத்துல ஒன்றுமே பேசவில்லை. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில நம்முடைய மன உறுதி எப்படி காணப்படுகிறது? ஒருவேளை சரீரத்துல நம்ம இங்கே உட்கார்ந்து கொண்டு மனதுல ஊசலாடி கொண்டிருக்கிறோமா? என்ன நம்ம ஆலயத்துக்கு போய் என்னத்தை பார்த்துட்டோம், ஆண்டவருக்காக கொடுத்து நம்ம என்ன ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனதுல ஊசலாடி கொண்டிருக்கிறீர்களா? இந்த கால வேளையில ஒரு நகு அந்த அந்நிய ஸ்திரீயான ஒரு மகளாக இந்த ரூத் காணப்பட்டாலும் அவளுக்குள்ள ஒரு மன உறுதி, நான் உங்க கூடவே வருவேன் மாமியாரே, நான் உங்க கூட வருவேன். ஒருவேளை அவ வாழ்க்கையில எவ்வளோ காரியங்களை நினைச்சிருக்கலாம், எவ்வளோ கனவுகளை கண்டிருக்கலாம். தன்னுடைய கணவரோடு சந்தோஷமா இருக்கணும், ஆண்டவர் குழந்தைகளை கொடுப்பார், நல்ல வீடு வாசல்கள், நாங்கள் சந்தோஷமா இருக்கணும் அப்படிலாம் அந்த மகள் கனவுகளோடு வந்திருந்தாலும் அந்த கனவுகள் உடைக்கப்பட்ட பொழுதிலும் அவள் என்ன செய்கிறாள்? மன உறுதியாக. ஹல்லேலூயா. அதுதான் அந்த உண்மையான ஆண்டவர் மேல வைக்கிற அந்த விசுவாசம், நம்பிக்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த மகள் உறுதியாய் தன்னுடைய மாமியை பற்றி கொண்டு அந்த மாமியாருடைய சொந்த ஊராகிய பெத்லகேமுக்கு வருகிறார்கள். கர்த்தர் அவர்களை ஒவ்வொரு நாளும் அருமையாக நடத்துகிறார். அவர்கள் போய் அந்த அந்த நிலத்துல ஒரு இடத்துல போயிட்டு என்ன செய்யறாங்க? ஒரு வயல் நிலத்துல அரிக்கட்டுகளை பொறுக்கும்படியாய் போறாங்க. அந்த இடத்துல அந்த போவாசினுடைய கண்களில அந்த ரூத்துக்கு இரக்கம் கிடைக்கிறது. அவ சொல்லுகிறார், கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறான். அப்படியே தொடர்ந்து சம்பாஷணைகள் போகிறது. அப்புறம் பார்க்கும் பொழுது கடைசியில அந்த நிலத்துக்கே, ஹல்லேலூயா, அந்த போவாஸ் அந்த ஆஸ்திக்காரனுடைய நிலத்துக்கு சொந்தக்காரியாக, ஹல்லேலூயா, அந்த போவாஸுக்கு அந்த நிலம்னா அடுத்தது யாரு? ரூத் தான் அந்த இடத்துக்குரிய சொந்தக்காரியாக மாறுகிறாள். ஹல்லேலூயா. ஒரு அதிபதியாக மாறுகிறாள். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த கால வேளையில நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரை யார் உறுதியாய் நாம் பற்றி கொள்கிறோமோ ஒரு நாளும் ஆண்டவர் நம்மை வெறுமையாக விடமாட்டார். மாறாக நம்மை பூரண சமாதானத்துடன் என்ன செய்வார்? காத்து கொள்வார். கரங்களை தட்டி உற்சாகமாய், நான் ஆண்டவரை நான் நம்பி இருக்கிறேன், ஒரு நாளும் நான் வெட்கப்பட்டு போகவே மாட்டேன். ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால நீர் அவனை பூரண சமாதானம் காத்து கொள்வீர். அதிலும் விசேஷம் நான் பார்த்தீங்களா, இந்த ரூத் ஒரு அந்நிய பெண்ணா இருந்தாலும் ஆண்டவருடைய அந்த சரித்திர அந்த வம்ச வரலாறுல மத்தேயு சுவிசேஷம் வாசிக்க முடியும். வம்ச அட்டவணையில 2 ஸ்திரீகள் பேர் வருது. 2 ஸ்திரீகளும் அந்நிய ஸ்திரீகள் தான். ஒன்று ரூத்து, ஒன்று ராகாப். அந்த அந்நிய ஸ்திரீ, அந்த ஸ்திரீ ஆகிய ரூத்து வம்ச அட்டவணையில், அதுவும் நம்முடைய உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச அட்டவணையில அந்த மகளுடைய பேர் வருகிறதாக ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் அந்த மகளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில இந்த வார்த்தை கேட்கிறதான அன்பான ஜனங்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க நிச்சயமாய் பலவிதமான சோர்வுகளுக்கு மத்தியில, பிரச்சனைகளுக்கு மத்தியில கடந்து சென்றாலும் ஆண்டவரை நம்புகிறதான அந்த நம்பிக்கையில மட்டும் என்ன செய்யாதீங்க? வலது இடதுபுறம் சாயாதீங்க. ஹல்லேலூயா. எரேமியால நம்ம வாசித்திருக்கோம்ல, எரேமியா 7வது அதிகாரத்துல 7, 8வது வசனத்துகளை பார்க்கும் பொழுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவன் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அவன் எப்படி இருப்பானா? செழித்திருப்பான். ஹல்லேலூயா. நீர்க்கால்களின் ஓரமாய் வேர்களை விடுகிறதும் தன் காலத்தில் தன் கனிகளை தருகிறதுமான இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் பிரச்சனைகள் இருக்கலாம், அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் உறுதியாக ஆண்டவரை சார்ந்து ஆண்டவர் மேல நம்ம நம்பிக்கையை மட்டும் அசையாமல் காத்து கொண்டு இருப்போம் என்றால், அந்த நம்ம வாசித்த வார்த்தையின்படியாக கர்த்தரே என்னுடைய நித்திய கண்மலை. மனிதர்களை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்களுக்கு வருகிற உபத்திரவங்களை பார்க்காதீங்க. ஆண்டவரை மட்டும் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது மேலான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில தர அவர் உண்மை உள்ளவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில கூட யாரெல்லாம் பலவிதமான போராட்டங்களோடு
ஒருவேளை விசுவாச தளர்வுகளோடு, ஒருவேளை விசுவாச குறைச்சல்களோடு, இந்த வேளையில கேள்விக்குறிகளோடு நாம் கடந்து வந்திருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி என்ன செய்யலாம்? வெறுமையாக்கி ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? அவரை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். பூர்ண சமாதானத்தினால கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி அனுப்புவாராக. ஆமென். ஆமென்.